கவனிங்க, இவருக்கு இந்த மாதிரி பதில் வந்து காரணம் என்ன? வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 33ஆம் வசனம். அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். இயேசுவை பற்றி பேசுறான். தேவனால் அனுப்பப்பட்டவர், சத்தமாசிய தேவனுடைய வார்த்தைகளை என்ன செய்கிறார்? இதுதான் ரகசியம். கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை தவிர வேற ஒண்ணே என்ன செய்யல அவரு பேசவில்லை. ஆக கல்லறையில் வச்சிருக்காங்க, 4 நாளாச்சு, நாறிட்டு இருக்குது, நாத்தம் அருமையான அங்க நாசி வந்து மோதுகிறது. அதுக்கு மத்தியில் சொல்றாரு, பிதாவே நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுத்தபடினால் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவ்வளவு நிச்சயம் பாருங்க. என்ன விவரம் கேட்டா, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகள் என்ன செய்கிறார்? பேசுகிறார். நாம் தேவனால் பிறந்தவர்கள், பரலோகத்தின் குடிமகன்கள், தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தேவன் சொல்றார், நீ தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் என்ன செய்யணும்? பேசணும். இதான் உன்னுடைய லட்சணமா இருக்க வேணும். இதான் இயேசுனுடைய ஒரு மாதிரி. கவனிங்க, ஆகவே தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்.